ஹலோ 1 2 3 ஹலோ 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 ஹலோ. எனக்கு தம்பி உட்காருங்க, எல்லாம் ஒரு இடமா உட்காருங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிலுக்கு உங்களெல்லாம் பக்குவமாக பார்த்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியனுங்க. எப்பா வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, மகளிர் அணி வேற ஒரு பக்கம் பயங்கரமாக கண்டாங்கிச்சலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, இளைஞர்படை சிங்கங்களே, வெயில் ஓவராக இருக்குது. பேசுனா பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி ஓவராக இருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம மகளிர் அணி கோயம்புத்தூர் போயிருக்காங்க. அங்கே பேசுகிற பேச்சுக்கு தான் பாராட்டி இவங்களுக்கு கண்டாங்கி சேலை கொடுத்துருக்குறாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் நம்ம தேர்தல் கச்சேரி ஸ்பெஷலில் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. வாங்க போவோம். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அஞ்சு வருஷம் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்ட? ஒரு தடவை தேட. அதாவது இங்க பிரச்சாரத்துக்கு போனோமா, பேசி கைதட்டல் வாங்கினோமா அப்படின்னு இல்லை ஐயா. கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க ஐயா. ஏன் கேள்வி கேட்ட கொன்றுவாங்க ஓல்ருக்க. மேற்கொண்டு பேச முடியாம தவிக்கிறது, அதை மறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? இப்படி தானுங்க தலைவர், நான் கோயம்புத்தூர் போறப்ப கஷ்டப்பட்டேன். உங்க கஷ்டத்தை இங்க யாரு கேட்டா? இந்த கஷ்டத்தை பாருங்க. 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க காலேஜுக்கு போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாசம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது வரைக்கும் 3 லட்சம் வரலையா? நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். 3 லட்சம் பெண்கள் இந்த மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய். மகளிர் உரிமை திட்டமா? டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 100% இந்த 1,60,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார். ஏமா 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு 1,60,00,000 பேருக்கு கொடுக்க தெரியாதா? ஊருக்கு பஸ் வரலையா? அம்மா எந்த ஊருமா? எந்த ஊருன்னு உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா பஸ் அனுப்ப சொல்றேன். என்ன கேட்டாலும் டான்னு நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஏமா மகளிர் அணி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க வாட்டுக்கு போனை நோண்டிக்கிட்டு இருந்தா கொண்டாங்க போன. இந்த போனை கொஞ்சம் பிடிங்கப்பா. ஆமா என்ன ஆளுங்க. நான் பிரச்சார மேடைகளிலே குண்டுமலை ஒழிவதை என் தொண்டர்கள் நன்கு அறிவார்கள். அதே போல ஒரு பிரச்சார பீரங்கிய சமீபத்தில் நான் பார்த்தேம்மா. நான் குண்டு மலையா பொழிஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு இப்ப நாம பார்ப்போம். வைகோ ஒரு சைக்கோ, துரை வைகோ அரை வைகோ, அவருக்கு பேச கூட தெரியாத குறை வைகோ. துரை வைகோக்கெல்லாம் ஏமாந்து ஓட்டு போட்டீங்கன்னா அவர் நாடாளுமன்றத்துக்கு போய் அப்பா பேரு சொல்லி அழுதுகிட்டு நிப்பாரே தவிர சத்தியமா மக்களுக்காக எதையும் பேச மாட்டாங்க. அதனால துரை வைகோ மாதிரி சின்ன பசங்கள் எல்லாம் ஓரமா போய் விளையாட சொல்லுங்க. நம்மளோட எதிரி எப்பவுமே திமுக தான். நீட் ஒழிப்புன்னு பேசி மக்களை ஏமாத்துறாங்க. அந்த நீட்டை தூக்குறது கஷ்டம். இப்படி எதுவுமே தூக்க முடியாம செங்கலை தூக்கிட்டு வர்றாரு அமைச்சர். ஒரு பொறுப்பான முதலமைச்சரின் மகன் மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கான திட்டங்களை தூக்கிட்டு வரணும். இப்படி பைத்தியகாரத்தனமா கல்ல தூக்கிட்டு வரக்கூடாது. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்றாங்க மீண்டும் மோடி வேண்டும்
திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்யே பயங்கரமா சொல்லும். தலைவரே என்னை மாதிரியே பேசுறாங்க தலைவரே இவங்க. ஏதே கல்ல தூக்கிட்டு வர்றதா அப்படின்னா நான் கூட தான் இப்படி பேசுவேன். ஆனால் தொண்டை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம், பரவாயில்ல. ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய பொதுக்கூட்டத்தில் இப்படியா இருக்கணும்? சோ சேட். நம்ம கட்சிக்கு பாருங்க கூட்டம் தொண்டர் படகு எப்படி இருக்குன்னு. ஏப்பா அமைதியா உட்காருங்கப்பா. நான் சொல்லிட்டு இருக்கும் போதே சண்டை போடலாமா? இப்போ இந்த விஷயத்தை பாருங்க, உங்களுக்கு சண்டை போடுற மனநிலையே வராது. ஆமை வேகத்தில் நடந்து ஒரு பகுதி திறந்திருக்கிறாங்க, ஏழை பகுதியில் பணி நடந்துட்டு இருக்குது. இந்த திட்டமே முழுமையா 15 கோடி மதிப்புல பல்லாவரம் பெரிய ஏரி கீழ்கட்டளை ஏரி தூர்வாரி நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஒரு கிலோ அரிசி 15 ரூபா மக்களுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால மக்களுக்கு பாடத்தை போட வேண்டும் நம்மளோட கேட்டுக்கிறேன். சொல்றாரு சூடு கொரோனா ஏதாவது இருக்குதான்னு கேட்டார். என்ன தலைவரே இது? பேசிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம தொண்டர்கள்லாம் அப்படி இல்லை தலைவரே. நாம ராணுவ கட்டுக்கோப்பாட வச்சிருக்கோம்ல, ஒரு தொண்டன் கூட நம்மளை விட்டு போக மாட்டாப்ல. ஆனா அப்பப்ப டீ மட்டும் வாங்கி கொடுக்கணும், பரவாயில்ல. அரசியல் கூட்டணியல்ல கள்ள கூட்டணியை பார்த்திருக்கீங்களா ஐயா? நீங்க பார்த்திருக்கீங்களாமா? பார்த்திருப்பீங்க. அத சமீபத்துல பார்த்த ஒருத்தர் என்ன முடிவு எடுத்தாரு, என்ன தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறத இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். எனக்கு கேட்கணும்ல, எதுவுமே பண்ணல. அப்போ நான் உழைச்சது, நீங்கள் பண்ணது, நான் இவ்வளோ அடியோட வாங்கினது, இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பட்டியல் சமுதாயத்துக்கு எப்படி இது மரியாதை இருக்கும்? ஒரு மாநில தலைவராகி எனக்கே இந்த மரியாதை இல்லைன்னா பட்டியல் சமுதாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன மரியாதை இருக்கு? திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறணும்னு பாஜக விரும்புதா? அதுக்கான பணிகளை அவங்களே செய்யறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏங்க, அவர் இவ்வளவு அடி அடிக்கிறார், எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அவர் விமர்சனம் பண்றாரு, எவ்வளவு பண்றாருன்னு. அப்படி இருந்தும் நீங்க அந்த இடத்துல என்ன விட்டு வேற பேரை போடுறீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி திருமாவளவன் வெற்றி பெற வேணும்னு சொல்லிட்டு மறைமுக வேலை செய்து சதி பண்ணிருக்காங்க, கட்சியை குழி தோண்டி போயிச்சிருக்காங்க. எல்லாமே சுயநலம். நான் ஒரு வேளை வெற்றி பெற்றுட்டா இங்க அண்ணாமலை அவர்களுக்கும், ஏன்னா நான் வெற்றி பெற்று ஜெயிச்சு திருமாவளவனே ஜெயிச்சு வெற்றி பெற்றா தலைமை என்னதான் பார்க்கும். அப்ப இவர் அண்ணாமலை தலைமை, முருகன் தலைமை சிக்கல். அதனால இவர் நான் வெற்றி பெற்றக்கூடாது, நான் வந்தா வெற்றி பெற்றா வம்பு, இவங்களுடைய லீடர்ஷிப் விடுங்கிறதுக்காக வந்த கோளாறு தான். இப்போ பாருங்க தலைவரே, தேர்தல் நேரத்துல ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டாரு. அவர் இருக்காருமா. ஏமா தேர்தல் நேரத்தில் கட்சியிலிருந்து சிலர் வெளியே போறதும் உள்ள வர்றதும் வழக்கம்தான். அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. நாங்க டோன்ட் கேர் ப்ரோ அப்படின்னு கண்டுக்காம போயிடுவாங்க. ஆமா, நீங்க இந்த கேப்ல ஏதாவது போற மாதிரி ஐடியா இருக்கா? தலைவரே என்ன தலைவர் இப்படி சொல்லிவிட்டீங்க? இப்ப பாருங்க, விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சின்னு மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஐயா, இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார். மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியா வரப்போறாங்க, யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா வரப்போறார். அதனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது, யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நம்ம வாக்களிக்கிறோம். மோடி ஐயா வரப்போறாங்க, நமக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி வரப்போ 400 எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும். எப்பொழுதுமே தேர்தல் களம் ஆரம்பித்த பிறகு கட்சியிலிருந்து சில நபர்கள் வெளியே செல்வது வழக்கம் தான், அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களோடு அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ் செய்யாத ஒருவரை நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேர்தல் வந்திருக்கு, எவ்வளவு முறை நான் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். ஒரே முறை என்னை நீங்கள் ஜெயிக்க வைத்தீர்கள் என்றால் நான் உங்களுக்காக கடமைப்பட்டிருப்பேன், கண்ணியப்பட்டிருப்பேன், துக்கப்பட்டிருப்பேன், துயரப்பட்டிருப்பேன், எல்லாமே பட்டிருப்பேன். எங்க தலைவரை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்கப்பா.
அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்த முறை தோத்தா பாடி தாங்காதுப்பான்னு இங்கே ஒருத்தர் சொல்றாரு. அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா எங்க கட்சி தொண்டர்கள் என்னையே ஜெயிக்க வச்சிருவாங்க. நீங்க மட்டும் அவங்க யாருன்னு பாருங்க. சரியா? எனக்கு ஒரு பவர் கொடுப்பாருங்க. எம்பி எம்எல்ஏ இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியது. பஸ்ஸே விடாம இருந்தாங்க. ஏதோ தனியார் பேருந்து அவர் சொந்தக்காரங்க ஓபிஎஸ் கவர்மெண்ட் பஸ் வராம இருந்துச்சு. நான் வந்தவங்க விட்டேன்ல, போக்கால விட்டேன்ல. நல்ல மனுஷங்க நினைக்குமா சாமியா? ரொம்ப நம்பி இறக்கப்படுங்க. இறக்கப்பட மாட்டேங்குது. இறக்கப்படுவீங்களா? மக்களுக்கு உழைக்கிற, அதனாலதான் பயந்து போய் ராமநாதபுரத்துக்கு போறாரு. சாதாரண தங்கத்தமிழ் செல்வ தோத்தாளு ஊருக்கு நன்மை செய்யறதில்ல, ஜெயிச்சு எம்பியானா எவ்வளவு நன்மை செய்வேன் பாருங்க. எவ்வளவு நன்மை செய்வேன். சொந்தம் என்ன பந்தம் என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன சொல்லடி எனக்கு பதிலை. என்ன தலைவரே பாட்டெல்லாம் பாடுறீங்க? நம்ம மக்களுக்கு பாடி பிரச்சாரம் பண்ணா ரொம்ப பிடிக்குது. பேசிக்கிட்டே இருந்தா டயர்ட் ஆயிடுறாங்க. அவர் வித்தியாசமா பண்ணணும்ல. அதனாலதான் பாடினேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இங்க ஒருத்தர் பாட்டு பாடி மக்களுடைய வாக்குகளை கவர்றாரு. இதுல அவரு ஹலோ மை சாங் இஸ் ஹவு அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? மை சாங் இஸ் ஹவு. ஹவு. அதுக்கு இன்னொருத்தர் என்னன்னோ சொல்லிட்டு என்ன மார்க் வேற போடுவீன்னு கேட்கிறார். அது என்னன்னு பாப்போமா? பாப்போம். இவரை எதிர்த்து என்னமோ சொல்றாங்க கிராமத்துல தெரியாம கொசூசன் அவருக்கு இவருக்கு சொந்தமோ இல்லை பந்தமோ இல்லை, சொந்தமோ இல்லை பந்தமோ இல்லை. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? மறுபடியும் சொல்லிட்டோமா? சொந்தமோ இல்லை பந்தமோ இல்லை. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஒரு 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவரை எம்பி ஆக்கி அங்க போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்க போகிறார் பிரதமராக. தலைவரே, நம்ம பிரச்சார யுக்தியை மாத்திடுவோம். நாளையில இருந்து முட்டி போட்டுக்கிட்டே போறேன், குட்டிக்கரணை அடிச்சுக்கிட்டே போறேன். ஐயா யார் பாக்குறது? மகளிர் அணியை வேணா அன்னைக்கு கட் பண்ணி விட்டுருவோம். ஏமா நான் சொல்றதுக்கு இப்படின்னா இங்க அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றான்னு பாருங்கம்மா. அதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கங்க. பார்க்கலாம். நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும். இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாதி ஓட விடு ஸ்டாலின் குரல். ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்கடிடு ஸ்டாலின் குரல். காலை உணவு திட்டமிட்டு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டமிட்டு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். ஏமா இந்த நகை, டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கணும்னா எங்க போவிய? நல்ல கடையா பார்த்து தான் போவோம். அதே மாதிரி இந்த சேலை, புடவை, செருப்பு வாங்கணும்னா அதுவும் நல்ல கடையா பார்த்து தான் போகணும். ஏன்? அப்பதானே தலைவர் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் பொருள். அதனாலதான் ரொம்ப நாள் ரொம்ப நல்ல தலைவனா பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம கட்சியில வந்து சேர்ந்திருக்கீங்க. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. மகளிர் அணியை பத்தியா தப்புடு மாறிட்டத. இப்படி தாங்க ஒருத்தர் மக்களே நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு அங்கலாய்ச்சுக்கிறாரு. அவர் யாருங்கிறத இப்ப நாம பார்ப்போம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை அக்கா தங்கச்சிகளே, பெற்றோர்களே, அந்த கடையில நல்ல சாப்பாடு இருக்குன்னு தேடி போய் சாப்பிடுறீங்களே,
அந்த கடையில நகை சேதாரம் இல்லாம நல்லா இருக்கும் போய் வாங்குறீல, அந்த கடையில வாட்ச் நல்லா இருக்கும், செல்போன் அருமையா இருக்கும், பழுதான சர்வீஸ் பண்ணி கொடுப்பான், இந்த பிராண்டு இந்த கடையில விற்க, அந்த ஏசி நல்லா குளிரடிக்கி, இந்த கடையில டிவி நல்லா படம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறிய, அந்த கடையில புடவைலாம் நல்லா இருக்கும், வேட்டிலாம் நல்லா இருக்கும் வாங்குறீல, 6 மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே இப்படி தேடுற நீ, 5 வருஷம் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்ட? ஒரு தடவை தேட. இந்த மகனை தாண்டி இன்னொருத்தன் இருந்தா என்னையும் தாண்டி அவனை தேடி ஓடு. நீ சவர்கர், கோலை சவர்கர், வீர சவர்கர்னு எழுதி வச்சிருக்க. அது கர்நாடகாவில் ஒரு பாடத்திட்டம் இருக்கு. புல்புல் குருவி பார்த்திருக்கியா? இந்த இது மேல ஏறி சிறையிலிருந்து தப்பித்தாருன்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த பிள்ளைய பாடம் படிச்சுக்கிட்டு இருங்க. எங்க புல்புல் குருவி மேல ஒரு ஐயோ கொடுமைய. இவங்கள மாதிரி அறிவாளிகள் எப்படி நீங்க இருக்கிறீங்க? இவங்க கூட்டம் பெரிய மோசமான கூட்டம், ரொம்ப மோசமான கூட்டம். நீங்க கவனமா இருக்கணும், அறிவார்ந்து இருக்கணும். பாத்தீங்களாமா ஒரு தலைவன் எப்படி மனசு வெதும்பி பேசுறாருன்னு? இந்த மாதிரி நீங்களும் நம்ம தொண்டர்கள்ட்ட போய் எடுத்து சொல்லணும். சரிங்க தலைவரே, உத்தரவு தலைவரே. உத்தரவு தலைவரேன்னு குடிஞ்சா மட்டும் போதாது, காலை வாரி விடாம இருக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் மக்களே ஓட்டு போடுங்க. உங்களுக்காக வாழ்நாள் முழுக்க நாங்க நன்றி கடன் பட்டிருப்போம். இவங்க இருக்காங்களோ இல்லையோ, நான் பட்டிருப்பேன். ஏன்னா நீங்கெல்லாம் என்னுடைய சொந்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதிர்பார்க்காதீங்க. இங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. வெளிநாடுகள், வளர்ந்த அனைத்து நிலைகளும் வளர்ச்சி பெற்ற வெளிநாடுகள், அவையெல்லாம் ஒன்று கூடி நம்முடைய பாரத பிரதமருடைய நிர்வாக திறமை பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஆளுகின்ற காலத்தில் நாமெல்லாம் வாழுகின்றோம் என்ற நிலையில் நாமெல்லாம் பெருமை கொள்வோம் என்பதை இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாரு. நான் என்னை நம்முடைய பாரத பிரதமர்கள் இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை நல்ல நேரத்தில் இதய சக்தியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குல்பி உருகிருச்சுடா. நன்றி கடன் இருக்கட்டும் தலைவரே. உங்களுக்கு இந்த சாமி கும்பிடுறது, நேர்த்தி கடன் கொடுக்கற மாதிரி பழக்கம்லாம் இருக்குதா? ஏன் இல்லாம அதான் உங்களை கட்சியில சேர்த்திருக்கேன். அதுவே பெரிய நேர்த்தி கடன் தானே. என்ன பேசுறாங்க? ஆமா. ஆனா இங்க நேர்த்திக்கடன் கொடுக்கிற விஷயத்தை பத்தி நாம பேசுற இந்த நேரத்துல நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அழகான கண்டென்ட் இதே. வாங்க போய் பார்ப்போம். அவங்க முழுக்க சமஸ்கிருத மேற்கட்டு இந்துத்துவாவை பின்பற்றுவார்கள். நம்மளை போன்று கிராமப்புறத்திலே நேர்த்தி கடன் கொடுப்பதற்காக சேவலையும் கடா வெட்டும் பழக்கத்தையும் நிறுத்தி விடுவார்கள். எனக்கு ஜாதி மதம் கிடையாது. நான் யாரையும் சார்ந்து யாரையும் விரோதிச்சு எந்த காலத்திலும் நான் செயல்பட்டது கிடையாது. அதே மாதிரிதான் வருகின்ற 5 ஆண்டு காலத்திலும் எந்த ஒருத்தரையும் சமயத்துக்காகவோ ஜாதிக்காகவோ இனத்துக்காகவோ ஒதுக்காமல் எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக இருக்கு. கடவுளே, என்னம்மா ஏதாவது கேளுங்க நீங்க. என்ன தலைவரே இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா ஒரு மட்டு மரியாதை இல்ல? ஒரு மனுஷன் காது கருகிற அளவுக்கு திட்டுறது யார் தலைவரே? எதிர்கட்சிகள் தான். டேய், எவ்வளவு எங்க தலைவரை பத்தி பேசினது வந்தேன்னு வைங்க. ஆத்தாடி, ஏமா நீ ஆவுனா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சண்டைக்கு இறங்கிடுவோயோ? வேட்டி இல்ல தலைவரே, சேலை. எதுவா இருந்தாண்டா மகளிர் அணி நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணும் போது எங்க எவனா இருந்தாலும் வாங்கடா அப்படி நின்றுவோம்ல. ஆனா பிரதமரையே கிளின்னு கிழிக்கிறாங்க, அப்புறம் நம்மளை விட்டுருவாங்களா? அந்த அளவுக்கு மனசை தேர்த்திக்கிருவான். என்னன்னு பாப்போம். அவர் சொல்றாரு, மோடி இந்த ஆண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் 100 ரூபாய் குறைக்கிறேன் என்று சொன்னேன். ஒவ்வொரு வருஷம் மகளிர் தினம் வரலையா? இப்பதான் மகளிர் தினம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியுதா? தேர்தல் வரும் பொழுது மகளிர் தினம் மட்டுமல்ல, மோடி அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்துங்கிறதுக்காக கிழவிகள் தினத்தை கூட அவர் கொண்டாடுவாரு. மோடி அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்துங்கிறதுக்காக கிழவிகள் தினத்தை கூட அவர் கொண்டாடுவார். எல்லா கிழவிகளுக்கும் நான் பாக்கும் எத்தனை இலவசமா தருன்னு கூட அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவர் எப்படியாச்சும் அந்த ஆட்சி கட்டில உட்கார்ந்து அந்த வெறியில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பு மக்களே, என்னை வாக்களித்து தேர்வு செய்தால் உங்களுக்கு 100 பவுன்ல செயின் போடுவேன்.
30 ஏக்கர் உங்களுக்கு எழுதி வைப்பேன். தலைவரே, நீங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்களே, இம்புட்டையும் கொடுத்துருப்பீங்களா? என்னமா நீ எதிர்கட்சியில இருக்கிறவங்க அவங்க எதிர்கட்சி கூட்டணியில இருக்காங்க, அவங்களே ஜெயிச்சா நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு அள்ளி விடுறாங்க. மக்களும் கேள்வி கேட்கறாங்க, ஏன் நமக்கு என்ன வந்து நாமளும் சேர்ந்து அள்ளி விடுவோம். அள்ளி விடுவோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்பதற்காக உங்கள் மத்தியிலே அந்நியார் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்க நம்ம கேப்டனுடைய சின்ன கவுண்டர் படத்தை பார்க்காதவங்க இங்க யாருமே இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான். நான் எப்பொழுதுமே சொல்வதை இங்கதான் சொல்லணும். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டார். கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் உடனிருந்து எங்கள் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளையும் 2 கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக இருந்து அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம். அடிச்சுக்கிறாங்க, உட்காருங்கடா. அடிச்சுக்காதமா, உட்காருமா. அங்கிட்டு ஒன்ன தண்ட சொல்றேன், டீ கேனது கொண்டு எரியாதடா. என்ன தலைவர் இது இப்படி பண்ணிக்கிட்டு திரியறாங்க? ஏமா ஆளுங்கட்சி கூட்டணியிலே கூட்டணி கட்சிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இத பார்த்துட்டு இந்த பயலுக்கு வந்து இங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் சொன்னா கேளுங்கடா. கேளுங்கப்பா தலைவர் சொல்றத. கேளுங்க தயவு செஞ்சு. அண்ணா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கடா, எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கடா. அழகா இருக்கா, ஒரு அற்புதமான கூட்டம். தமிழக ஆளுநர் மன்றத்தினுடைய மதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அங்க சுரேந்தர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். என்ன தலைவரே ஜாலியா டான்ஸ்லாம் ஆடுறீங்க? ஏமா நம்ம கட்சி தொண்டைங்க தான் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா எதிரணி முகாமிலையும் வெளுவெளு வெளுத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தலைவருக்கு ஒரு குதூகலமா இருக்கு. அப்படியா? அப்ப நானும் டான்ஸ் ஆடுறேன். ஒரு நிமிஷமா நீ ஆடு, நான் மைக்க பிடிச்சுக்கிறேன். ஆடு. ஏமா கொஞ்சம் ஆட்டத்தை நீ பாட்டுமா. மைக்கும் மேடையும் சேர்ந்து ஆடுறது எனக்கு வைப்ரேஷன் ஓவரா இருக்கு. மக்களை தேர்தல் கச்சேரி ஸ்பெஷல்ல நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு அடுத்த மீட்டிங் வேற இருக்கு, நாங்க இதோட கிளம்பிக்கிறோம். வைப்ரேஷன் வேற நின்ன மாடியில. ஏமா கை தாங்களா, என்னைய கூட்டிட்டு போமா, இப்படி போமா முன்னாடி. பார்த்து போங்க வர்ற மக்களை. ஹலோ லைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3 ஹலோ